நேற்று நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம்னாக்க, மனித நிலையில் இருக்கிறவங்க வந்து கடவுளாக இருக்க முடியாது, கடவுளுடைய நிலையில் இருக்கிறவங்க தெய்வ நிலைன்னு சொல்லவும் முடியாது. ஸோ மனித நிலையினுடைய பார்ட்டு வேறு, இறைவன் செய்யக்கூடிய அந்த அகிலத்தை ஆளக்கூடிய சிவன் செய்யக்கூடிய பார்ட்டு வேறு, ரெண்டுமே வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இது தெய்வ நிலை, அது இறைநிலை, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். நீங்கள் ஒரு கோவிலில் மந்திரங்கள் உச்சாரணம் எது பண்ணாலும் சரி, எந்த தெய்வத்தை நீங்கள் கூப்பிட்டாலும் சரி, சிவனுடைய பேர் உச்சரிப்பு இல்லாமல் அந்த மந்திரம் வந்து க்ளோஸ் ஆகவே ஆகாது. ஸோ அதுதான் சிவனுக்கான ஒரு கெப்பாசிட்டியான பவர். எத்தனை தெய்வத்தை நீங்கள் கும்பிட்டாலும் சரி, அத்தனை தெய்வமும் சிவனை சுற்றி தான் நிற்கும். ஏன்னா சிவனுடைய அருள், அந்த சிவனுடைய நாலேஜ் இல்லாமல் தெய்வ நிலை அப்படின்றது யாருக்குமே கிடையாது. ஸோ தெய்வத்துக்கே அதிபதி யாருனாக்க நம்ம அகிலத்தை ஆளக்கூடிய ஈஸ்வரன் மட்டும்தான். இப்போது நிறைய பக்தி மார்க்கத்தில் சாது சன்னியாசிகள் என்ன பண்ணுவாங்கனாக்க, சிவன் எனக்குள்ளே இருக்கிறாரு ஸோ அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே வந்து சிவன்னு சொல்லி கிளைம் பண்ணிக்குவாங்க. அப்படி வந்து சரியான அறிவு தெரிஞ்சவங்க, சரியான நாலேஜில் இருக்கிறவங்க அந்த மாதிரி கிளைம் பண்ணிக்க மாட்டாங்க. தன்னைத்தானே யாரும் வந்து சிவன்னு சொல்ல முடியாது. தன்னைத்தானே ஒருத்தர் வந்து சிவன்னு சொன்னால் எல்லா மதத்துக்காரங்களும் உங்களை ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ நீ சிவன் கிடையாது. ரெண்டாவது, சிவன் வந்து பிறப்பிறப்புக்கு அப்பாற்பட்டவராக இருக்கும்போது அவர் பிறக்கவே மாட்டார். நீ பிறந்துட்ட, எப்படி ரெண்டு பேரும் வந்து ஈக்குவல் ஆகும்? ஈக்குவல் ஆகவே ஆகாது. மனித நிலை வேறு, தெய்வ நிலை வேறு, இறைநிலை வேறு. எப்பயுமே ஒன்றோடு ஒன்று வந்து கலக்கவே முடியாது. குழந்தையினுடைய பருவம் வேறு, வயதான பருவம் வேறு, ரெண்டும் வந்து ஒன்றாக ஆகவே ஆகாது. ஸோ சிவனை பற்றி நம்ம நிறையா வந்து இனி வரக்கூடிய பதிவில் வந்து அவர் யார், அவர் என்னென்ன வேலையெல்லாம் அவரால் செய்ய முடியும் அப்படின்றதெல்லாம் நம்ம நிறையா பதிவுகள் பார்க்க போகிறோம். நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ வந்து கண்டினியூவாக பார்த்துட்டு வாங்க. ஸோ அகிலத்துக்கே அதிபதியாக அவரால் எப்படி அந்த பாட்டை வந்து ப்ளே பண்ண முடியுது அப்படின்னு சொன்னாலே இது ஒரு மிகப்பெரிய மாயாஜாலமான உலகம். இந்த மாயாஜாலமான உலகத்தை அவர் எப்படி வந்து தன்னோட கண்ட்ரோலை வச்சு பண்ணுறாருங்கிறத நீங்கள் விஷயத்தை தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஒரு இயற்கை பார்த்திங்கன்னா தன்னைத்தானே வந்து சரி பண்ணிக்கிட்டே இருக்கும். இயற்கைக்கு வந்து நீங்கள் வேறு ஒரு விஷயம் வந்து புதுசாக கற்றுக் கொடுக்குங்கிற அவசியமே கிடையாது. இந்த உலக நாடகத்தினுடைய ப்ராசஸில் இயற்கை தன்னைத்தானே சரி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே போல் தான் இந்த உலக நாடகம் எல்லாமே அவரோட கண்ட்ரோலில் இருந்தால் தன்னைத்தானே நீங்கள் திருத்திக்கிற மாதிரியே இந்த உலக நாடகம் வந்து ஃபிக்ஸ் ஆகி அவர் வந்து அமைச்சு வச்சுருக்கிறாரு. ஸோ இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அடுத்தடுத்த பதிவில் ஈஸ்வரனை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் அவர் தான் தந்தையாக இருந்து தாயாகவும் இருந்து வழிகாட்டக்கூடியவர். எப்போவுமே கைகாட்டி வேறு, வழிகாட்டி வேறு. கைகாட்டியும் வழிகாட்டியும் ஒன்றாக இருக்க முடியாது. ஸோ கைகாட்டி என்ன பண்ணுவாங்கன்னாக்க, இந்த டைரெக்ஷனில் போங்க, அவரை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி கை காட்டுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, சாது சன்னியாசி, ரிஷிகள், முனிவர்கள், ஞானிகள், யோகிகள், தெய்வங்கள், இவங்க எல்லாருமே வந்து கைகாட்டிகள் தான். ஸோ நீ உயர்ந்த நிலைக்கு போகணும், நீ எல்லா விஷயத்துலேருந்து விடுபடணும்னாக்க அவரை பிடி அப்படின்னு சொல்லி கை காட்டக்கூடிய கைகாட்டிகள் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், வழிகாட்டியை விட்டுட்டு கைகாட்டியை பிடிச்சிட்டோம். இங்கே தான் நமக்கான மாற்றங்கள் வந்து மாறிடுச்சு. அப்போது கரெக்டான வழிகாட்டியை நம்ம பிடிச்சிட்டோன்னா இருக்கிறதுலையே உயர்ந்த நிலை வேறு எதுவுமே கிடையாது.